ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி வித் செந்து. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நான் உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே சொன்னேன் பாப்பாவோட அவள் என்ன பண்ணுறா டெய்லி அவளோட விலாக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்ட்டு. அவள் உட்காந்து இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கிறா. அவளுக்கு ஏஞ்சிட்டு போயிட்டு வேலை செய்ய சொன்னால் அவள் செய்ய மாட்டாள். அவள் என்ன விருப்பப்படுறாளோ அதுதான் அவள் பண்ணுவாள். இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ பார்ப்போம், இதுக்கு மேலே அவள் என்ன பண்ணுறா பாப்பான்ட்டு நீங்களே பார்ப்பீங்க. அவளோட வாய்ஸ் நம்ம கொடுக்கலான்னா பட் அது காப்பிரைட் ஆகிடும். பேக் சைடில் மியூசிக் போயிட்டுருக்கு. அதனால நீங்கள் ஜஸ்ட் அவளோட வீடியோ பாருங்கள், அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்ட்டு. அவள் என்ன பண்ணுவான்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருங்க. அது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு தெரியுமோ தெரியாத தெரியல, ஆனால் என்னை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்கிறா அவள் பாப்பா. அவள் என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணுறாளோன்னு பார்ப்போம். அவங்க டேடிக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கிறா. டைம் 1 மணி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு அவங்க டேடிக்கு கால் பண்ணுறா. அவங்க டேடி கால் எடுக்கலை. அதனால் அவள் டென்ஷனில் உக்காந்துட்டு இருக்கிறா. அவள் என்ன பண்ணுறது அம்மான்ட்டு கேட்டுகிட்டு இருக்கிறா. அவங்க டேடி கால் எடுக்கலை. இப்போ எடுத்தார். அவங்க டேடிக்கிட்ட அவள் பேசிகிட்டு இருக்கிறா. நீங்களே பார்க்கலாம் அவள் என்னென்ன அட்டூழியம் பண்ணுறான்ட்டு பார்த்துட்டே இருங்க. நீ பண்ணு அம்மா, ஃபோன் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற. நான் பண்ணல, நீயே பண்ணுன்ட்டு நான் சொல்கிறேன். பட் நீங்கள் பார்த்துட்டு இருங்க அவள் என்ன பண்ணுறான்ட்டு. பேசிகிட்டே இருக்கிறா அவள் பாப்பா. சண்டை பிடிச்சிருக்கிறா. ஓகே நான் டிவி பார்க்குறேம்மான்ட்டு உட்காந்துக்கிறா. அப்புறம் இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றி போகும்போது போயிட்டு அவள் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவா. அவளுக்கு எப்போ எந்த தண்ணி ஊற்றிட்டே இருப்பா செடிக்கு. இல்லைன்னா இல்லை நம்ம சொல்லணும் போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுமா நம்ம சொல்லணும். சொன்னால் செய்வாங்க மேடம். இல்லைன்னா யோசிப்பாங்க பண்ணலாமா வேணாவா. ஓகே அம்மா நான் தண்ணி ஊற்றிட்டேன்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு மறுபடியும் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வேணாடா சொன்னால் போதும் தண்ணி. ஆனால் இன்னொரு செடி இருக்குது மணி பிளான்ட்டு வாசப்படிக்கிட்ட, அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தோணுன்னா நல்லா வேலை செய்வாங்க, இல்லைன்னா இல்லை. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தினம் மாறிட்டே இருக்கும். ஏன்னா அது ஸ்பெஷல் சைல்டு வந்து நம்ம சொல்ல முடியாது. டெய்லி இப்படி தான் அவங்க ரொட்டீன் பண்ணுறாங்கன்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன தோணுது நம்ம சொல்லும் போது ஓகே நம்ம செய்யலாம் ஆனால் அவங்க செய்வாங்க. இல்லைன்னா அதை மொத்தம் செய்ய மாட்டாங்க. போயிட்டு அங்கே வச்சுட்டாங்க கிளாஸு. இப்போ வந்து காலுக்கிட்ட வந்து மேட்டு மாட்டிக்கிச்சு அவளுக்கு பாப்பாவுக்கு. அதனால் வந்து மேட்டு அம்மா நான் மேட்டு போடுறேன்ட்டு மேட்டு போடுறாங்க. வேணாடா நானே போடுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நானே மேட்டு போடுறேன்ட்டு சரி இங்கே போடு அங்கே போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மேட்டு போடுவா, பார்த்துட்டே இருங்க. 1008 கேள்வி கேட்குவா. இங்கே போட்டுட்டா அங்கே போட்டுட்டா ஆன்ட்டு அவ்வளோ இது பண்ணுவாள். நான் சொன்னேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம் வான்னு சொன்னால் யார் ஃப்ரெண்ட்ஸு, எதுக்கு அவங்களுக்கு நம்ம வீடியோ அனுப்பணும் ஆண்டி இவ்வளோலாம் கேட்பா கேள்வி. இல்லைன்னா டேபு வச்சுன்னு ரைம்ஸு இல்லைன்னா சீரியல் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குவா.
நான் வேணாண்டா ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போது மேட்டு போட்டுட்டு வந்த டயர்டுக்கு உட்காந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குவான்னு மட்டும் பாருங்கள். டயர்டாயிடுச்சு. தண்ணியை ஊற்றிட்டு வந்து செடிக்கு கிச்சனில் போயிட்டு மேட்டு போட்டுட்டு வந்ததுனால செம்ம டயர்டாயிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து உக்காந்துக்குவாங்க. இப்போ என்ன பண்ணலாமான்ட்டு யோசிப்பாங்க. நான் சார் டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆக போகுது, நீ சாப்பிட்டுக்கோ அன்ட்டு சொன்னால் ஓகே நான் டிவி பார்க்குறேன், டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இருந்தால் நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு டிவி பெர்மிஷன் கொடு நான் சாப்பிட்றேன்ட்டு இது ஒரு கொஷின் மார்க் வைக்குவாங்க நம்மளுக்கு. ஓகே நாமளும் என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் சைல்டு டைமுக்கு சாப்பிட்ணுன்னு தான் நாமளும் எதிர்பார்ப்போம். சரி ஓகே நீ டிவி பார்த்துக்கோ, சாப்பிட்டே டிவி பார்த்துன்னு முடிஞ்சதை டிவி ஆஃப் பண்ணுன்னு கேட்டால் நோ நான் வந்து சீரியல் பார்க்கணும் இல்லைன்னா பாட்டு கேட்கணும், அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்கலன்ட்டு சாப்பாடை பிசைஞ்சிட்டே இருக்கிற தவிர அவள் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுக்கோ குளிக்கணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. எல்லாம் முடிச்சு இது வந்து ஈவினிங் நைட்டு சாப்பிட்டு வாக் பண்ணிகிட்டே இருந்தா. நான் வாக் பண்ணிவிட்டு போய் தூங்க போகிறாம்மான்ட்டு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் வந்து ஏதோ கார் நின்றுட்டுருச்சு வெளியே. யாருன்னு பார்த்தா அவங்க டேடி வந்திருக்கிறாரு. அவங்க டேடி வந்து இப்போது யோசிக்கிறாங்க, கேட் ஓப்பன் பண்ணலாமா வேணாவா டேடிக்குன்ட்டு. என்கிட்ட சாவி வாங்கிட்டு இப்போ போயிட்டு அவங்க டேடிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவா. கேட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருங்க. என்னடா இது அது ஸ்பெஷல் சைல்டான்னு நீங்கள் யோசிக்குவீங்க. அவ்வளோ ஒரு ரியாக்ஷன்ஸ் அவள் கொடுக்குவா. அவங்க டேடி என்ட்ரி கொடுத்துருந்தேன் பாருங்கள். இப்போ கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க டேடிக்கு வந்து ஹாய் டேடின்னு சொல்லவா. அவ்வளோதான். சாப்பிட்டு அவங்க டேடிக்கெல்லாம் கேட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க டேடிக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்க வந்து அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்து தூங்க போகிறேன்ட்டு ஃபோனை நோண்டின்னுக்கிறது பாருங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.